வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷங்களும் நம்மளை தவிர சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்களே, நமக்கு மட்டும் ஏன் தான் கடவுள் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னே தெரியலன்னு உங்க வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல நீங்க மனசுல நினைச்சிருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னால நினைச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி ஒரு நினைப்பை தூக்கி குப்பையில போட்டு தள்ளுங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க பெரும்பாலான மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதே கிடையாதுங்க. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல அவங்களோட வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. நிறைய பேரோட வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதே கிடையாது. இன்னும் பல பேர் என்ன பண்றாங்கன்னா, சந்தோஷமா இருக்கிற மாதிரி அடுத்தவங்க முன்னால சாமர்த்தியமா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் தைரியமாக நீங்கள் கடத்திட்டு போங்க. அதை விட்டுட்டு என்னடா இது வாழ்க்கைன்னு புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் புலம்புறதுனால உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற சத்து வீணாக போய் கடைசியில் இருக்கிற நாட்களும் முடிஞ்சு போய் கடைசி காலத்தில் ஏண்டா இந்த நாட்களை எல்லாம் வீண் பண்ணிட்டோன்னு வருத்தப்படுற நிலைமைக்கு போயிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், அடுத்தவங்களை பார்த்து மனசில் புழுங்கி போய் இருக்காதீங்க. எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு நினச்சி உங்கள் மனசை நீங்களே தேத்திக்கோங்க. இங்கே அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை யார் ஒருத்தர் சொல்லாமலே புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கடவுளினுடைய பிள்ளைகளுங்க. யாராவது ஒருத்தர் உங்க மனசுல இருக்கிற வேதனைய ஏன்பா இப்படி நீ ஃபீல் பண்ற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்லாமலே உங்களோட முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. அந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறதெல்லாம் அப்படியே பொக்கிஷமான விஷயம். ஸோ உங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு உறவுகள் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி உறவுகளை விட்டு கொடுத்துறாதீங்க. அவங்கள கெட்டியமா பிடிச்சிக்கோங்க. அவங்க தான் உங்களுக்கான உறவுகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்களேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்ககிட்ட இல்லாதப்போ உங்களுக்கு தேவைப்படுற போது கண்டிப்பா நீங்க யாருக்காவது கொடுத்து உதவி பண்ணியிருப்பீங்கல்ல, அது யார் மூலமாவது உங்ககிட்ட நிச்சயமா வந்தே சேருங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு உதவி செஞ்ச உங்களுடைய கரங்களை கண்டிப்பா சொல்றேன், அடுத்தவங்க கிட்ட கையேந்த வைக்க மாட்டார் கடவுள். ஸோ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னா அது பல மடங்காக திரும்ப உங்ககிட்டயே வந்து சேருங்க. அதனால் அடுத்தவங்களுக்கு எதை செஞ்சாலும் நல்லதே செய்யணும்னு நினைங்க, நல்லதே உங்களுக்கு 100 மடங்கு திருப்பு கிடைக்குங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே உங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த, உங்களாலேயே கடைபிடிக்க முடியாத ஒரு காரியத்தை அடுத்தவங்க மட்டும் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த மாதிரி நினைக்கிறதுனால அந்த இடத்துல இழக்க போகுது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நிம்மதியும் சரி அவங்க நிம்மதியும் சரி அது அப்படியே இழந்து போயிடும். உங்களால் முடியாத விஷயத்த அடுத்தவங்க மேலே திணிக்காதீங்க. அடுத்தவங்க அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுடைய நிம்மதியை அவங்களுக்கு நிம்மதி யாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. அவங்களுடைய நிம்மதியை நீங்கள் கெடுக்காமல் இருந்தீங்கன்னாவே போதும். நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னாவே, அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காத இருந்தோம்னாவே நம்ம நிம்மதியும் கெடாது, அவங்க நிம்மதியும் கெடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே மனசில் பட்டதையெல்லாம் ஒரு இடத்துல பட்டு பட்டுன்னு பேசுறதுனால ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். ஆனால் ஒரு சில இடத்துல பிரச்சனையே அங்கே தானே ஆரம்பிக்கும். அதை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தனை நாளாக இதையெல்லாம் மனசில் போட்டு வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தியா, பேசிக்கிட்டு இருந்தியான்னு பிரச்சனைகளே அந்த இடத்துல தான் ஆரம்பமாகும். அதனால அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ஒரு நிமிஷத்துக்கு 4 நிமிஷம் 100 நிமிஷம் யோசிங்க. யோசிச்சு ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா சிந்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இங்கே யாருக்கிட்டையுமே தேவையில்லாமல் அதிகமாக ஒட்டி உறவாடி பழகணும், அவங்க கூட உறவு உயிரோட பிணைக்கணும், அவங்களுடைய எப்படி சொல்கிறது உயிருக்கு உயிரான உறவாக இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப அதிகமாக ஒருத்தர்கிட்ட நீங்கள் பழகினதுக்கப்புறம் காரணம் அவங்கள ஏண்டா இவங்கள கிட்ட பழகணும் அப்படிங்கிற அளவுக்கு கடைசியில் கொண்டு போய் விட்டுரும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பயத்தினால கிடையாதுங்க. அடுத்தவங்க கிட்ட நீங்கள் பழகாதீங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்காதீங்கன்னு சொல்கிறது பயத்தினாலலாம் கிடையாது. பட்டதே போதுண்டா சாமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன்,
எல்லார்கிட்டையுமே அளவோடு இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. அளவுக்கு மீறி ஒரு இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அளவுக்கு மீறி பிரச்சனைகளும் சரி, தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தெளிவாக இருந்துக்கோங்க. இங்கே 2 வார்த்தையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ஒரே வார்த்தையில் உங்களால் சுருக்கி சொல்ல முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி பேச பழகிக்கோங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு திறமை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல உங்களுடைய மதிப்பு உயருங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அதுதான் விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து, விலை மதிக்க முடியாத திறமைன்னு சொல்லலாம். ஏன்னா எதையுமே சுருக்கமாக பேசி பழகுங்க. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வளன்னு பேசாதீங்க, சுருக்கமாக பேசி பழகுங்க. ஆனால் சுருக்குன்னு மட்டும் பேசிடாதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வலிக்கிற மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஒருத்தருடைய உறவு வேணாங்கிறதுக்காக முறிச்சு விடுறதை விட அவங்கள அசிங்கப்படுத்தணும், அலட்சியப்படுத்தணுங்கிறதுக்காகவே வார்த்தைகளால் அப்படியே கொத்துவாங்க. பாம்பு கொத்துற மாதிரி, தேல் கொத்துற மாதிரி அவங்க கிட்ட அப்படியே வார்த்தைகளால் கடுகடுன்னு பேசுறதுலேயே அவங்க மனசு உடஞ்சு போயிடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒருத்தவங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அமைதியாக விலகி வந்துடுங்க. அதை விட்டுட்டு வார்த்தைகளால் அவங்கள காயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அது கடைசியில் உங்கள் மனசை கூட காயப்படுத்தலாம். ஸோ அடுத்தவங்க மனசு காயப்பட்டு நிற்கும் போது அந்த வலிகளும் வேதனைகளும் இருக்குது பார்த்தீங்களா, அதை கடவுள்கிட்டையோ எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க போய் சொல்லி அழும்போது, இன்னும் சொல்ல போனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு மனசு உடைஞ்சு போய் நம்ம அழக்கூடிய அந்த வேதனை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப மதிப்பு அதிகம். ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. என்னைக்குமே நீங்கள் எது செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். செய்கிறத நல்லதாக செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே கிடைக்குங்க. நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்களும் நம்மளை அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. நாம் விரும்புகிற மாதிரியே அவங்களும் நம்மளை விரும்பணும் அப்படின்னு நான் எந்த நிபந்தனையும் கிடையாதுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எல்லா சூழ்நிலையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நான் உன் மேலே உயிரையே வச்சுருக்கேன், நீயும் என் மேலே அப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் அது ஏதாவது ஒரு இடத்துல கொலாப்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், மனசு உடஞ்சி போய் உட்காந்துருவீங்க. ஸோ நான் நிறைய வீடியோ பதிவில் இந்த மாதிரியான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது சொல்லும்போது ஒரே பாயிண்ட் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு கருத்துக்களை நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே எல்லாமே நமக்கு கிடைக்கணும். யாருக்கிட்டேயும் நாம் போய் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது, யாருக்கிட்டேயும் கையேந்தி நிற்கக்கூடாது. நாம் கடைசி வரைக்கும் சுயமரியாதையோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட வீடியோ பதிவில் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.